ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன செவ்வாய்க்கிழமை செக்கப்புக்கு போக வேண்டியதாக இருந்தது. அன்றைக்கி தான் பார்த்தா ஷடோன்ன்றதால இந்த வீக் செவ்வாய்க்கிழமை வந்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அந்த போன வாரம் போனது வேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அதனால் எப்பயே எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் எடுத்து கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு வாட்டர் பாட்டில் தண்ணியுமே எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கொய்யாப்பழம் இருந்துச்சு, அதை தான் அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன். எனக்கு இப்போ எல்லாமே ப்ரெக்னென்சியில் ரொம்ப பிடிச்ச பழம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் தான். மோஸ்ட்லி எங்கே போனாலுமே கேட்கறது கொய்யாப்பழம் வாங்கி கொடுங்க, அதை தான் கேட்குறேன். இதில் எனக்கு தூள் போட்டு சாப்பிட அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்குது. என்னன்னு தெரியல, ஃபஸ்ட்லாம் கொய்யாப்பழம் பார்த்தாலே 8 அடி தூரத்தில் இருப்பேன். ஆனால் இப்போல்லாம் கொய்யாப்பழம் நினச்சாதான் எதுக்கு சாப்பிட்றேனோ இல்லையோ கொய்யாப்பழத்தை தான் ரொம்ப விரும்பி சாப்பிட்றேன். அதையும் எடுத்து பேக் பண்ணிக்கிட்டேன். எடுத்துகிட்டு போகாது இருந்தால் என்னவோ ஒரு மாதிரி இருக்கும், அதனால் எடுத்துகிட்டு போயிட்டேன். அடுத்து கொஞ்சம் வேப்ப தலையும் பறித்து தலையில் வச்சுக்கிட்டேன். நம்மளை கும்பிட்ற தெய்வம் நம்ம கூடவே இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். இன்றைக்குள்ள மருத்துவ குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு ரோஜா இதழில் சாப்பிட்டுட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா சுறுசுறுப்பாக இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.